ஒரு தேங்காயிலேருந்து நமக்கு எத்தனை வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால் நம்ம அதிகபட்சம் சொல்லக்கூடிய பொருள் வந்து தேங்காய் எண்ணெய், தேங்காய் சட்னி. ஆனால் ஒரு தேங்காயிலேருந்து நமக்கு எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் தயாரிக்க முடியும், அது எவ்வளோக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குன்றதை இந்த வீடியோவில் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒரு தேங்காயை வந்து நம்ம 4 பகுதிகளாக எடுத்துக்கலாம். முதல்ல வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய தேங்காய் மட்டை, இரண்டாவதாக இருக்கக்கூடிய தேங்காய் ஓடு, மூன்றாவதாக தேங்காயோட பருப்பு பகுதிகள், நான்காவது இருக்கக்கூடிய தேங்காயோட தண்ணீர். ஃபர்ஸ்ட் இந்த தேங்காய் மட்டையிலேருந்து நம்ம வந்து காயர் ப்ராடக்ட்ஸ் செஞ்சு நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இரண்டாவது இருக்கக்கூடிய கோகனட் ஷெல் இருந்து கோகனட் ஷெல் சார்கோல், ஆக்டிவேட்டட் கார்பன், கோகனட் ஷெல் ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் இது மாதிரியான பொருட்கள் நம்ம தயாரிக்க முடியும். மூன்றாவது இருக்கக்கூடிய தேங்காய் பருப்புல எடுத்துக்கிட்டீங்கன்னா தேங்காய் பருப்புலேருந்து தேங்காய் கொப்பரை, தேங்காய் எண்ணெய், வெர்ஜின் கோகனட் ஆயில், கோகனட் டெசிகேட்டட் பவுடர், கோகனட் மில்க் பவுடர், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், இது போல இன்னும் வந்து நிறைய உணவுப் பொருட்களுக்கு வந்து நம்ம தேங்காய் பருப்பு வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். நான்காவதாக இருக்கக்கூடிய தேங்காய் தண்ணீர் பகுதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நட்டாடி கோகோ, கோகனட் லெமனேட், கோகனட் வினிகர், அதுக்கப்புறம் அந்த இளநியாவும் நம்ம வந்து அந்த தண்ணீர் பகுதியும் கன்சியூம் பண்றோம். இது மாதிரி ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம குறைஞ்சபட்சம் 30க்கும் மேற்பட்ட பொருட்களை வந்து நம்மளால தயாரிக்க முடியும். இந்த கோகனட்ல இருந்து நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய வேல்யூ பாத்தீங்கன்னா அது காயர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் கோகனட் ப்ராடக்ட்ஸ் இது ரெண்டுமே சேர்ந்து நம்ம கிட்டத்தட்ட 9,000 கோடிக்கும் அதிகமாக நமக்கு நம்ம இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் ஷேர் பண்றேன். நன்றி.